அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கடைநூல் ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரி அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ போடுறாங்க. என்னென்னா, நான் போடுற ரீல்ஸால் என்னோட என்னோட ஊர் மக்கள் வந்து என்னோட குடும்பத்தினர், அதாவது அவங்க அம்மாவையும் அவங்களையும் வந்து லைக் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. வீடியோ போட வேணாம்னு சொல்லுங்க உங்கள் பொண்ணை. வீடியோ போடுறதுனால எங்கள் ஊர் மானமே போகுது. நம்மளே ரொம்ப தொல்லை பண்ணுறதா அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. லைக் அது அவங்க பதிலும் கொடுத்துருந்தாங்க அதிலே. லைக் என்னால் மட்டும்தான் உங்கள் ஊர் மானம் போதா? உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்கலையா? அப்படி சம்திங் நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க. லைக் அது எப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி ஏன் இந்த பொண்ணை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை இன்னொன்று பார்க்கணும். லைக் இந்த இஷ்யூ எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஐடியிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுதை தாண்டி லைக் அந்த வீடியோ எடுத்து நிறைய மாற்று மத சகோதரர்கள் பேசிக்காக இஸ்லாமுக்கு எதிர்க்க அதாவது வெறுப்பாக ஒரு விஷயத்தை பரப்பணுன்றதுக்காகவே இதை பரப்புறாங்க. எப்படின்னா லைக் இஸ்லாம்னாலே இப்படி தான், பெண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க, பெண்கள் எதுவுமே பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க. லைக் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, லைக் ஏன் அந்த பொண்ணை எல்லா அந்த ஊர் மக்களும் சரி, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கவங்களும் சரி, ஏன் அந்த பொண்ணை லைக் இப்படி பண்ணாத சொல்கிறாங்கன்னா ஏன்றதை பார்ப்போம். லைக் இஸ்லாமில் அந்த பொண்ணுல ஒரு பையன் அந்த இடத்துல இருந்தாலும் அதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் முஸ்லீம்னு சொல்லிட்டு நான் போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன், நான் சோஷியல் மீடியாவில் வரேன் அப்படின்னா, லைக் நான் முஸ்லீம்னும் போது இஸ்லாம் தடுத்ததை நான் செய்யக்கூடாது. புரியுதா? இது முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது. மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் ஒரு கொள்கையில் இருக்கேன், அந்த கொள்கையோட ஐடென்டிட்டி நான் வச்சுட்டு ஒரு பொது வெளியில் வரேன்னா, லைக் நான் அந்த கொள்கையில் இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். புரியுதா? இல்லை அந்த கொள்கையோட ஆடையோ அடைஞ்சிட்டோ, அந்த கொள்கையோட சிம்பிளை வச்சுட்டோ நான் அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணேன்னா, அந்த கொள்கையை தடுக்கிறத ஒன்று பண்ணேன்னா, அது அந்த கொள்கையை நேசிக்கிறவங்க, அந்த மதத்தை நேசிக்கிறவங்க, அந்த நபரை நேசிக்கிறவங்க, லைக் அந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்கவங்க அதை வெறுப்பாக தான் சொல்லுவாங்க. லைக் இது பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி இருந்துட்டு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. அதை நீங்கள் எப்படி லைக் உங்கள் மேலே ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, அவங்கள வெறுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? செகண்ட் திங் லைக் இது ஆண் பெண்ணுன்னு கிடையாது. இப்போ நான் ஒரு முஸ்லீம், நான் தாடி வச்சுட்டு நான் தொப்பி போட்டு சாராயம் குடிக்கிறது கரெக்டு தான், சாராயம் குடிச்சிட்டு வீடியோ போட்டாலும் எனக்கும் அதே மாதிரி தான் விருப்பம் வரும். புரியுதா? இதே நான் இப்போ முஸ்லீம்ன்ற ஐடென்டிட்டியை வச்சுக்காம நான் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போதில்லை. இது என் பர்சனல். இஸ்லாமிய தான் சொல்லுது, மற்றொரு குறையை நீங்கள் தேடி போகாதீங்க அப்படின்னு தான் இஸ்லாமிய சொல்லுது. ஓகேவா? நீங்கள் ஒரு இஸ்லாமியராக தன்னை காட்டிக்கிட்டு நீங்கள் பொதுவெளியில் இஸ்லாமுக்கு ஆப்போசிட்டாக இஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேக் ஃபயர் ஆகாது. புரியுதா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் திங்